ட்ரேடிங் இன் த ஜோன் பை மார்க் டக்ளஸ். சாப்டர் 3. ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுறதுக்கு வின்னிங் ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம், அந்த வின்னிங் ஆட்டிடியூடை எப்படி டெவலப் பண்ணுறது, முதல்ல வின்னிங் ஆட்டிடியூட்னா என்ன, இதை பற்றி தான் சாப்டர் 3ல் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுக்காக நம்ம ஒரு சரியான மைண்ட் செட்டை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கி உருவாக்குறாரோ அந்த மாதிரி இதுக்காக நம்மளோட மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு கன்சிஸ்டன்ட் சக்ஸஸ் வேணும்னா அதுக்கான முறைகளை நாம் வடிவமைக்கணும். கன்சிஸ்டன்ட் சக்ஸஸ் பார்க்கறது தான் நம்மளோட குறிக்கோள்னா முதல்ல மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை முழுசாக புரிஞ்சிக்கணும். திறமையான ட்ரேடர்ஸ் எல்லாருமே பயமே இல்லாமல், அதே சமயம் கண்மூடித்தனமாக இல்லாமலும் ட்ரேட் பண்ணுறவங்க. அதுக்குன்னு அவங்க சில வழிமுறைகளை விடாமல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மைண்ட் செட் நமக்கும் வரணும். அப்போ தான் நாமளும் அந்த பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்ற ஒரு குரூப்புக்குள்ளே போக முடியும். பயத்தை போக்குறது ஒரு பாதி தான். ஒரு 10 ட்ரேட்ஸ் பண்ணுறீங்க, 10லேயும் ப்ராஃபிட் வந்துடுது. அப்போது வரும் பாருங்க ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதை கண்ட்ரோல் பண்ணலனா அது ரொம்பவே ஆபத்தாக முடியும். பயத்தை போக்கிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் தான் பெஸ்ட் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டை எவ்வளவு தான் புரிஞ்சுக்கிட்டாலும், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன தான் பண்ணாலும் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு லாஸ் ட்ரேட் நம்ம பண்ணும்போது அது எதனால் லாஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சி அதில் என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதும், மணி மேனேஜ்மெண்ட், ஓவர் ட்ரேடிங், இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 2 ட்ரேடர் எடுத்துக்கோங்க. முதல் ட்ரேடருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். ஆனால் அவருக்குன்னு ஒரு ட்ரேட் செட்டப் வச்சுருக்காரு. அந்த ட்ரேட் செட்டப்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவர் ட்ரேட் எடுப்பார். திடீர்னு ஒரு ஜம்ப் வருது மார்க்கெட்டில் அப்படின்னா இமோஷ்னலாக அதில் ரியாக்ட் பண்ண மாட்டார். திடீர்னு போய் ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டார். அதே போல் இன்னொரு ட்ரேடர், இவர் பயங்கரமான மார்க்கெட் அனலிஸ்ட், ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி பயங்கர ஸ்ட்ராங். ஆனால் இவரோட இமோஷனை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு ஜம்ப் மார்க்கெட்டில் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போய் ட்ரேட் எடுப்பார். ட்ரேட் எடுத்துட்டு பயந்துகிட்டு இருப்பார். இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ட்ரேடரை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக முதல் ட்ரேடர் தான், இல்லையா? அப்போ டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ண வேணாமா, மார்க்கெட்டை பற்றி கற்றுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. டெக்னிக்கல் மார்க்கெட் அனாலிசிஸ் கூட இந்த மைண்ட் செட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தான் கன்சிஸ்டன்ட் வின்னர். மார்க்கெட்டில் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கேர்ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேணும். ஸ்போர்ட்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, இந்த ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செய்ய முடியுமான்னு பயப்படாமல் விளையாடுறது. அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட்டில் முடியுது. அடுத்தது எடுக்கும்போது பயம் குறையும். அதுவும் ப்ராஃபிட்னா போக போக பயமே இருக்காது. இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் ட்ரேடிங்கில் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோனுக்குள்ளே நம்ம நினச்சோன்னா உடனே உள்ளே போயிட முடியாது. அதுக்கான மைண்ட் செட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதே ஆட்டிடியூட் ஒரு புது ட்ரேடர்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரேடர் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வருவார். முதல்ல ஒரு ட்ரேடிங் எடுப்பார், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு ட்ரேட் பண்ணுவார், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 வின்னிங் ட்ரேட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் மணி மேக்கிங் மிஷின் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு தோணும். ஆனால் ஒரே ஒரு லூசிங் ட்ரேட் அவரை கம்ப்ளீட்டாக இமோஷனல் வீக்காகவும் ஃபினான்ஷியல் டிசாஸ்டராகவும் முடியும். அப்போ ஒரு கேர்ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்டும் நமக்கு வேணும். அதே சமயத்தில் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸாகவும் மாறக்கூடாது. அப்போ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஜோனுக்குள்ளே என்ட்ரானவங்க தான் நினைக்கிறத தைரியமாக பண்ணுவாங்க, பயப்பட மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களோட விளையாட்டில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா அது என்ன தவறு அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிப்பாங்க. அதையே தான் நம்ம ட்ரேடிங்லேயும் செய்யணும். ஒரு ட்ரேடிங்கில் என்ட்ரானதுக்கப்புறம் பயப்படக்கூடாது. அந்த ட்ரேடில் என்ன தவறு இருக்குதோ அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, எப்படி அந்த தவறு திரும்ப நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்ற ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜோனில் பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது நாம் போடுற எஃபர்ட்லேருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கறது, அதே சமயம் நெகட்டிவாக போச்சுன்னா அதை ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறது. இந்த மைண்ட் செட் நம்ம தொடர்ந்து ஒரு 4 ட்ரேடு ப்ராஃபிட்டில் பார்த்தோன்னா வந்துடும். நம்ம ஒரு ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி தோணும்.
பயம் இல்லாமல் அடுத்தடுத்து ட்ரேட் எடுப்போம். அதுவும் சக்ஸஸ் ஆகும். அது நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் சக்ஸஸ் ரேட் கூடும். ஒரு ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் டீம் ஒரு சாதாரணமான டீம் கிட்ட தோக்கிறது பல தடவை பார்த்துருப்போம். இங்கே எல்லாம் ஆட்டிடியூடுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ட்ரேடிங்னாலே ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் தான் மாறி மாறி வரும். இதுவும் அதில் ஒன்றுன்னு அடுத்த ட்ரேட் எடுக்க போயிட்டா அதுதான் பெஸ்ட் ட்ரேடிங் மைண்ட் செட். அப்படி அந்த லாஸை எடுத்துக்கலனா இமோஷனல் பெயின் ஃபீல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த கட்டத்தை கடந்து தான் ஆகணும். நம்மளோட அணுகுமுறையை நாம் மாற்றணும். அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிக்க வைக்கும். ட்ரேடிங்கில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். மார்க்கெட் மேலே ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட பொறுப்பை நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தாலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கான வழியில் நம்ம இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா லாபம் பார்க்க தான். அதே மாதிரி தான் எல்லா ட்ரேடர்ஸும் நினைப்பாங்க. ஒரு ட்ரேடரோட லாபம் இன்னொரு ட்ரேடரோட நஷ்டமாக இருக்கும். நாம் மார்க்கெட்லேருந்து பணம் எடுக்க பார்க்குறோம். அதே போல் மார்க்கெட் நம்மகிட்டேருந்து பணம் எடுக்க பார்க்குது. அதனால் நம்மோட எதிர்பார்ப்பை கொண்டு போய் மார்க்கெட் மேலே திணிக்க முடியாது. அப்படி பண்ணோம்னா நினச்சபடி ட்ரேட் போகாதப்ப நமக்கு கோபம், ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் நம்மோட சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்துக்குமே நாம் எடுக்கிற முடிவுகள் தான் காரணம்னு முதல்ல உணரணும். அதை ஏற்றுக்கவும் கற்றுக்கணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, அதாவது நம்மளோட ட்ரேடுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்றத முதல்ல மனப்பூர்வமாக உணர்றது தான் நீங்கள் உங்களோட சக்ஸஸ்க்கு எடுத்து வைக்கிற முதல் அடி. நம்ம தொடர்ந்து ஒரு 4 வின்னிங் ட்ரேட் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேர்ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் நம்ம லாஸ் பண்ணும்போது பல பேர் அந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ஜெயிக்கணும். மார்க்கெட் கிட்ட தன்னை ப்ரூவ் பண்ணணும். பாரு, என்கிட்டேருந்தா நீ பணத்தை பிடுங்கின, உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு வெறி. இந்த நினைப்போட ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளோட கண்ணோட்டமே மாறுது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாமல் மார்க்கெட்டை ஜெயிக்கணுங்கிற உந்துதலில் தப்பான ட்ரேட் எடுத்து நம்மளோட சரிவை நாமளே தேடிக்கிறோம். மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும்னு மார்க்கெட் சம்மந்தமாக தேடி தேடி கற்றுக்கிறாங்க. கண்டிப்பாக நாலேஜ் அதிகமாக ஆகியிருக்கும். ஆனால் கிளியர் சிக்னல் வந்தாலும் ட்ரேட் எடுக்க தயக்கம் வந்துடும். எதுக்காக கற்றுக்க ஆரம்பித்தோமோ அதையே பண்ண முடியாமல் போயிடும். உதாரணமாக, சூடான ஒரு பொருளை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை எப்படி இழுத்துக்கிறோமோ அந்த மாதிரி லாஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அந்த ட்ரேடை எடுக்க முடியாதபடி நம்மளோட மைண்டு நம்மளை தடுக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். ஒரு லூசிங் ட்ரேட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து வெளியே வராமல் வெயிட் பண்ணிகிட்டே சம்டைம்ஸ் இருப்போம். ஏன்னா லூஸ் பண்ணுறதுனால வர்ற ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம மைண்டு பண்ணுற வேலை தான் இது. அதனால் மார்க்கெட் கிளியராக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு கடைசியாக பெரிய லாஸில் முடிப்போம். ட்ரேட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏன் நம்மளோட லாஸஸை அப்போவே கட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரல அப்படின்ற கேள்வி எழும். இது நம்ம மைண்டோட ஒரு ட்ரிக். ஏமாற்றத்தை தவிர்க்க மேலே வரும் இல்லை கீழே போகுன்னு ஒரு ஹோப்பை நமக்கு கொடுக்குது. அதை நம்பி நம்ம லூஸ் பண்ணுறோம். லாஸ் அவாய்ட் பண்ணுறதுனால ஏமாற்றத்தை தவிர்க்க முடியாது. மார்க்கெட் கண்டிப்பாக பேட்டர்ன் உருவாக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் பல தடவை திரும்பவும் வந்திருக்கு. ஆனால் எல்லா நேரமும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு லாஸ் வரும்போது நம்மளோட மைண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு போயிடுது. நல்ல ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலேருந்து ஏமாற்றத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுது. மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். இது எது வரைக்கும் கொண்டு போய் விடும்னா, ட்ரேடிங்கே வேண்டாம்னு விடுற வரைக்கும், இல்லைனா இதோட காரணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும். சில பேர் ட்ரேடுக்கே முழுக்கு போட்டுட்டு குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் சில பேர் கன்சிஸ்டண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குவாங்க. இன்னும் பல பேர் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எப்படி பார்க்கறதுன்னு கற்றுப்பாங்க. ஆனால் அந்த பல பேர் எப்படி இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடை மாற்றுறதுன்னு தெரியாமல் தான் இருப்பாங்க. தொடர்ந்து 4 ட்ரேட் ப்ராஃபிட் வரும்போது ஒரு பரவசம் வரும். அது நாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு ஃபீல் பண்ண வைக்கும். அப்போ நாம் என்ன செய்வோம்னா, ஓவர் ட்ரேடிங், பொசிஷன் சைஸை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தப்பு பண்ணுவோம். அதை லூஸ் பண்ணும்போது அதனால் வர அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தான் பூம் அண்ட் பஸ்ட்னு ட்ரேடிங்கில் சொல்லுவாங்க. பொதுவாக ட்ரேடிங் பண்ணுறவங்கள 3 பிரிவாக பிரிச்சிடலாம். 10% கீழே கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுறவங்க. இந்த குரூப் ரொம்ப கம்மி. இவங்க இந்த பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிள்குள்ளே வரமாட்டாங்க. இவங்களுக்கு பணம் பண்ணுற திறமை, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரெண்டுமே இருக்கும். அடுத்து 30-40% கன்சிஸ்டன்ட் லூசர்ஸ். இவங்க கன்சிஸ்டன்ட் வின்னர்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்.
இவங்களால பணமும் பண்ண முடியாது, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணவும் மாட்டாங்க. கடைசியா 40-50% இவங்க தான் பூம் பஸ்டர்ஸ். இவங்களுக்கு பணம் பண்ண தெரியும், ஆனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்க தெரியாது. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ண தெரியாது. இந்த கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க 1 மாதம் வரைக்கும் கூட லாஸ் இல்லாமலே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பூம் அண்ட் பஸ்டர்ஸ் எப்போவுமே ஹெவி லாஸில் தான் தன்னோட ட்ரேடிங்கை முடிப்பாங்க. ஏன்னா 2 ட்ரேட் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணும்போது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ரிஸ்க் பற்றி யோசிக்காமல் யூஷுவலாக எடுக்காத அளவுக்கு நிறைய பெரிய பொசிஷன்ஸ் எடுப்பாங்க. மார்க்கெட் அவங்களோட ஃபேவராக தான் போகும்னு நம்புவாங்க. அப்போது மார்க்கெட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா அவ்வளோதான், மைண்டு ஃப்ரீஸ் ஆகிடும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு ஹெவி லாஸ் ஆகியிருக்கும். அப்போது என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே கோபம் வரும். உடனே மார்க்கெட் பற்றி கற்றுப்பாங்க, தேடி தேடி படிப்பாங்க. கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவாங்க, அதே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கான்ஃபிடன்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியல அப்படின்னா தோல்வி நிச்சயம். இப்போ நீங்கள் இந்த பூம் அண்ட் பஸ்ட் சைக்கிளில் ஒருத்தராக இருந்தால் இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாருங்க. நீங்கள் லாஸ் பண்ண ஒவ்வொரு ட்ரேடையும் கவனமாக திரும்ப பண்ண வாய்ப்பு கிடைச்சா உங்ககிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருக்கும்? இந்த லாஸஸ் வந்தபோது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சதுண்டா? இல்லை மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கிட்டா இந்த லாஸை தவிர்க்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களா? உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடை மார்க்கெட் கிரியேட் பண்ணுறதில்ல, கான்ஃபிடென்ஸை மார்க்கெட் கொடுக்கறதில்ல. நீங்கள் உள்ளுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சரியான முடிவுகள் எடுப்பீங்க, இல்லைனா தப்பான முடிவுகள் லாஸஸில் கொண்டு போய் முடியும். ஆனால் முடிவுகள் எடுக்கிறது நாம தான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் எடுக்கலைன்னா நாம் கற்றுக்கவோ இம்ப்ரூவ் பண்ணவோ வாய்ப்பே கிடையாது. அதாவது நம்ம தப்பு என்ன அப்படின்னு நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அதுலேருந்து நம்ம கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டு ஜெயிக்க முடியும். நம்ம தப்பே என்னன்றதை உணரல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட தோல்விகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வின்னிங் ஆட்டிடியூட் வளர்த்துக்கிறது தான் கன்சிஸ்டன்ட் ட்ரேடிங்க்கு ஒரே வழி. திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபர்ட் போட்டுட்டு நல்ல ரிசல்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும், நல்ல ரிசல்ட் வரலைன்னா அதிலேருந்து என்ன கற்றுக்கணும்னு தேடுறதும் அதை ஏற்றுக்கிறதும் தான் வின்னிங் ஆட்டிடியூட். இதுக்கு முக்கியமான விஷயம், ட்ரேடிங்கில் உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறது. இந்த ஆட்டிடியூட் மார்க்கெட்லேருந்து கிடைக்காது, நாம தான் உருவாக்கிக்கணும். மார்க்கெட் பற்றி முழுசாக தெரியாதவங்க கூட இந்த ஆட்டிடியூட் இருந்தால் வின் பண்ணுவாங்க. மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணுவாங்க. இதை புரிஞ்சிக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். இதுதான் சாப்டர் 3யோட சாராம்சம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன். நம்ம மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம். நன்றி.